இந்த அஞ்சலிக்கு இப்போ பல்லுக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அடி விழுந்துட்டு இருக்கு. அதே சமயம் அஞ்சலியால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, அஞ்சலியோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடிக்கிட்டு இருந்தா. ஆனா அஞ்சலி என்னடான்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவோட அம்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்த பிடிச்சு நெரிச்சு, கடைசியில மூச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா, பரலோகம் போய் சேர்ந்திருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியா சரியான நேரத்தில டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி, நம்ம லட்சுமிய வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்துனதுனால இங்க உயிரோட இருந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமா சேர்த்து தான் இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுக்க போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க இலக்கியா மேல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவ்ளோ சொல்லியுமே கேட்காம, நேரா போயிட்டு அவங்க மாமன பார்த்து விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, அஞ்சலியோட வாழ்க்கைய காப்பாத்தலாம்ன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாளா, அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேரா கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, வேணாம் அப்படின்றமா வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா இந்த இன்னொரு கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணி வைக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டுருக்காங்க. இதுல நம்ம கௌதமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட சுயரூபத்த இங்க வந்து பார்த்ததுக்கப்புறமா, கண்டிப்பா இலக்கியா கிட்ட சொல்வாங்க. "நீ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க இலக்கியா? அதாவது அஞ்சலியால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். அதாவது உனக்கு மட்டும் இல்ல, உன்னோட அம்மாவிலருந்து, கார்த்திக்லேருந்து எல்லாருக்குமே கஷ்டம் தான். அதனால அவ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ போயிட்டு போறான்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுரு. கார்த்திக் இன்னொரு கல்யாணத்த பண்ணி வச்சா எல்லாமே நல்லபடியா நடக்கும். உன் அம்மாவ கூட்டிட்டு வா நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்து இப்ப என்ன சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது கௌதம் இருந்துட்டு கிளம்பி இங்க வந்துட்டு இருக்கிறாரு. எல்லாமே ஓகே தான். ஆனா நம்ம இலக்கியா வந்துட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து கோவம் நடந்தது எல்லாத்தையுமே அவங்க மாமா சொன்னதுக்கு அப்புறமா பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாங்க. கடைசில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வசந்த் இருந்துட்டு, இந்த மாரி தான் டாக்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில வந்து அம்மாவ செக் பண்ணலன்னா, இந்நேரத்துக்கு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு அம்மா போயிருப்பாங்கக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலி தான். வயசுல பெரியவங்கன்னு சொல்லிட்டு கூட பார்க்காம, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கரடு முரடா வந்து பார்த்தீங்கன்னா, நடந்துட்டு இருந்திருக்கா. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா, நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு தான் இந்த அஞ்சலிய பல்லார்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கன்னத்து மேலயே விடுறாங்க. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கு இங்க நாதி கிடையாது. அப்படியே அவங்க அம்மா கேட்டாலும், அவங்க அம்மாவையும் சேர்த்து பொளந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சைலன்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, "நீ என்ன பைத்தியமா நீயி? என்ன நடந்துட்டுருக்கு? உன் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆட்டத்த நீ போட்டுட்டு இருக்க பார்த்தியா? உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற மாரி அமைதியா விட்டுறணும். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போராடிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்க குடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த அஞ்சலிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சா ஒரு வேள வந்து மனசு மாறுவாளோ அப்படின்ற டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து கார்த்திக்கோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா முடிவு பண்ணியிருக்கிறது, ஒரு வகையில தப்பா இருந்தாலுமே கூட, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா இருக்கு போல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வழிய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.